வணக்கம். வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இன்றைக்கி ட்ரேடிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கும் சொல்லியிருந்தோம், லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். நிஃப்டியில் வந்து பார்த்தோன்னா ஒரு 5000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். பேங்க் நிஃப்டியில் வந்து 3000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்ன லெவல் எப்படி மேட்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிடலாம். அப்போ பார்த்தோன்னா நிஃப்டி வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா R1 R2 லெவலேருந்து S1 S2 லெவல் வந்து 22,809 22,425 சொல்லியிருந்தோம். நமக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு S1 சப்போர்ட் ரேஞ்ச் பிரேக் பண்ண உடனே வந்து நமக்கு செல்லிங் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா அந்த ஜோனில் வந்து நமக்கு ஒரு க்ரூஷியலான சப்போர்ட் ஜோன். ஸோ அந்த சப்போர்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டு எகைன் அந்த லோ பிரேக் பண்ண உடனே கொஞ்சம் ஹெவியான ஃபால் வந்திருக்கு ஸோ நிஃப்டியில். ஸோ அதில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துட்டோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி லெவல்ஸும் சொல்லியிருந்தோம். ஃபைனலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா S2 லெவல் வந்து 49,711 தான் வந்து நமக்கு ஃபைனல் சப்போர்ட் ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா 49,700 லோ வந்திருக்கிறது வந்து பார்த்தோன்னா 46,187 வரலையுமே வந்திருக்கு. ஸோ அந்த ஜோன் வரலையுமே நல்ல செல்லிங் ரேலி தான் வந்திருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் பக்கமும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 8000 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாளைக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் வந்து 21,360 20,955. ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம்னா 23,055லேருந்து 24,027 வரலையுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு ஹெவி ஃபால்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து மூவ் ஆகிருக்கு. அதே சமயம் இந்த இடத்துல வந்து நமக்கு சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. எகைன் வந்து நம்மளை S1 S2 லெவல் பிரேக் ஆச்சுன்னா மட்டும்தான் வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் டே சார்ட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க சப்போர்ட் ஜோன் எல்லாமே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு எகைன் அதே ஜோன்லேயே வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் மார்னிங் ஓப்பனிங் வந்து 21,360 அந்த ஜோன் ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸ் தான் இருக்குது. அந்த இடம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா மட்டும் தான் செல்லிங் போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட S1 S2 லெவல் வந்து 46,760 46,456. R1 R2 லெவல் 50,085 51,058. பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்தோன்னா சேம் தான். 5000 பாயிண்ட் பக்கம் மைனஸ் போயிட்டு எகைன் வந்து கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துருக்காங்க. அதே சமயம் சப்போர்ட் எடுத்து தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் கன்டினியூ ஆகணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக இருக்க ஸ்விங்கோட ஹை 48,200க்கு மேலே ட்ரேட் ஆச்சுனாலே நல்லா மூவிங் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் லோ பிரேக் ஆச்சு ப்ரீவியஸ் டேயோட லோ பிரேக் ஆச்சு அப்படின்னாலும் செல்லிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இண்டெக்ஸ் வியூ மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸ்டாக்குக்கு வந்து நம்ம லெவல்ஸ் கொடுக்கல. ஸ்டாக் வந்து பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கு லைவில் ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க, இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனாலிஸ்ட். நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ எண்டில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.